Shalom. Good evening, everybody. Shabbat shalom to everyone. Hello. Arun? Yes, More. Yes, More. Good evening and Shabbat shalom, everybody. அனைவருக்கும் சமாதானம் எல்லாருக்கும் சமாதானத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். It's good to be back with you all, and it's wonderful to connect with you all and study the word of God. கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்காக தியானிப்பதற்காக மீண்டும் நாம் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. This week we are going to study something very unique and something we've never ever done before. நாம் இன்று பார்க்க போகிற ஒரு விஷயம் இதுவரை நாம் பார்த்திராததும் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு பகுதியை இன்று நாம் பார்க்க போகிறோம். There is a concept in the scriptures that we have read mostly in the Bible, but we have not understood and we have not applied. நாம் சத்தியத்திலே நிறைய முறை படித்திருப்போம், ஆனா இதுவரை நாம் புரிந்திராததும் அது நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தாததுமான சில காரியங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். And this concept is so critical to our functioning in the kingdom of God, but most of us are not exposed to it. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவனுடைய ராஜ்யத்திலே மிகவும் ஒரு முக்கியமானதாகவும் இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் இதுவரை புரிந்திராததும் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில அதை நடத்தி செய்யாததுமான காரியமாகும். If you all have your Bible, please open with me to the book of Hebrews, and we will study the last chapter 13. We will study some things from chapter 13. இன்று நாம் புதிய ஏற்பாட்டின் பகுதியில எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் பார்க்கலாம். எபிரேயர் கடைசி அதிகாரமான எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். No, chapter 13 is a chapter of exhortation, in a chapter of comfort that the author, many people say it is Rav Shaul or Paul, but I'm using the word author here, is comforting the Jewish people and making them remember what they're supposed to and how they're supposed to live. இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் ஒரு தேற்றுதலின் அதிகாரமாக இது காணப்படுகிறது. எல்லாரும் இதை பவுல் தான் எழுதினார்கள் என்று சொல்கிறார். நான் அதை ஒரு இந்த நிருபத்தின் ஆசிரியர் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த அதிகாரத்துல என்ன அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வராரு, இந்த புத்தனுடைய நிருபர் என்ன சொல்ல வர, எழுத்தாளர் என்ன சொல்ல வராருன்னா, யூதர்களுக்கு இந்த இடத்திலே அது ஒரு தேற்றுதலை கொண்டு வரக்கூடியதான விஷயங்களை இங்கு பேசுகிறார். We won't study the full chapter, but just a few verses for us to bring out this understanding of it. So chapter 13 verse 1 says, let brotherly love continue. நம்ம இந்த அதிகாரத்துல முழுவதுமாக நாம் பார்க்க போகிறதில்லை, சில வசனங்களை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். இதுல 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. When it says let brotherly love continue, it's very, very important to understand that we need to treat each other in the kingdom of God with respect, equality, and with justice. இந்த 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல பார்க்கிறோம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்திருப்பதற்கு சகோதர சிநேகத்தோடு ஒருவர் சிநேகத்தோடு இருப்பது மிக முக்கியமான காரியம். And the underlying emotion to this love or ahava is kindness and compassion. இந்த சிநேகம் என்ற சொல்லுக்கு ஒரு தயவான குணம், இன்னொன்னு அவர் மீது பரிவாயும் பற்றுதலாயும் இருப்பது என்று அர்த்தம் கொள்கிறதாக இருக்கிறது. Now I want you to understand something important, and I want you to look at life in a bigger in a much bigger way than what we normally look at. நாம் எப்போதும் பார்ப்பதை விட வாழ்க்கையை சற்று வித்தியாசமானதாக பெரிதான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே இது மிக மிக முக்கியமானதாக இந்த சகோதர சிநேகம் என்பது காணப்படுகிறது. Everything that a human being does is out of an act of love, kindness and compassion. மனித குலமானது எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே அன்பும் சிநேகமும் பரிவும் பற்றுதலும் நிச்சயமாக இருக்கிறது.
you think that you are trying very hard or working very hard to get a career, or you're working very hard to earn money and to get a name for yourself. But in fact, the basic instinct of a human being is to be comforted and to give comfort and kindness. நம்ம வந்து படிக்கிற இடமாகட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து சில பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் கடினப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் மனித குலத்திற்கு இது செய்வதற்கான மிக மிக முக்கியமான காரியம் என்னவெனில், நாம் எல்லாருமே அன்பாகவும் அன்போடு பரிவோடு செய்கிற காரியத்தின் மூலமாக நாம் ஒரு தேற்றுதலை நாம் அடைகிறோம். அதற்காகத்தான் இதெல்லாம் நாம் செய்கிறோம். Take for example, there is a CEO of a company or a manager or a vice president of a company who works very hard in maintaining and earning money and maintaining his family. இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஒரு கம்பெனியினுடைய தலைவர், சிஏஓ, மேனேஜர் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து கடினப்பட்டு உழைத்து அவர்கள் சம்பாதிப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் உழைக்கிறார்கள். The only reason that you and me would work hard, have a career, make something out of ourselves is because we can be self-sufficient to nurture, succor our children, look after our parents who are old, and with compassion maintain life for another human being. நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறதுக்கான மிக அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை நாமே பார்த்துக்கிறதுக்கும், நமக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்காக வாழ்றதுக்கும், நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கும், நம்ம பெற்றோர்களை பார்ப்பதற்கும், இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்முடைய சிநேகத்தையும் அன்பையும் மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். The problem is that we have lost sight of who we are and what we are doing in this world. Many of us pursue a life of selfishness and greed and want to become great and wealthy and rich only because of myself, I. But that is not the true self. நம்ம எதற்காக வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட்டு எல்லாரும் எதற்கு பின்னாடி ஓடுகிறாங்கன்னா, சுயம், பேராசை, அதிகமா சம்பாதிக்கணும், ரொம்ப பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சுயத்திலே ஓடிட்டு இருக்கிறதுனால எல்லாமே என்னுடையது, நானு, எனக்கு இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. The farmer is tilling the ground, he is seeding the ground, he is growing plants and grain because there is a kindness and compassion in him for humanity, because he wants to feed them. Please, யாரோ மைக் மியூட் ஆகாம இருக்குது, தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணுங்க. ஒரு விவசாயி என்ன பண்றாரு, அவருடைய நிலத்திலே அவர் நிலத்தை உழுது அவர் பயிரிடுகிறார், அவரோட விதைகளை தூவி பயிரிடுகிறார், அதை பயிரிட்டு அது வளர்கிறது. இந்த காரியம் எதற்காக செய்கிறார் என்றால், மனித குலத்திற்கு, மனுஷங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அன்போடும் பரிவோடுமா அந்த காரியத்தை அவர் செய்கிறார். Even a person who works in an office, who has a job, should be thinking that every action of his stems from supporting himself, life, supporting his family, and showing kindness to his children and supporting life. So the basic law of life is kindness and compassion. ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யறோம், பல மனிதர்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யும் போது எதற்காக நம்ம வேலை செய்யறோம்? நமக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்ம பேரண்ட்ஸ்க்காக தான் நம்ம வேலை செய்யறோம். அதன் மூலமா என்ன வெளிப்படுது கடைசியா அப்படின்னா, அடிப்படையாக என்ன வெளிப்படுதுன்னா ஒரு அன்பும் பரிவும் பாசமும் இதன் மூலமா தான் நம்ம இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். When we lose sight of this basic fact of life, then we move on to areas of self-idolatry, selfishness, greed, anger, fights, and all the negative things. நம்ம இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்றால், நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சுயம், பெருமை, பண ஆசை, பொறாமை, இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நாம் இழுத்து கொண்டு போகப்படுகிறோம். So I want you to reflect today who you are and what are you doing in life.
what is every action from the time you open your eyes till the time you sleep in the night, everything that you have done. What is it all about? நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம செய்யற எல்லா வேலையிலையும் நம்ம எந்த விதமான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் என்பதை அதை பற்றி சிந்திப்பதற்காக, அதை பற்றின விஷயங்களை இன்று பார்ப்பதற்காக தான் நாம் இந்த சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். This kindness and compassion is the driver for all righteousness in scriptures. சத்தியத்துல பார்க்கிற எல்லா நீதியுமே அன்பு, பரிவு இந்த மாதிரியான விஷயங்களின் ஊடாகத்தான் பயணித்து அது சென்று கொண்டிருக்கிறது. In every aspect of any story in the Bible, it always talks about kindness and compassion. சத்தியத்துல எந்த விதமான ஒரு உவமைகளோ கதைகளோ எந்த விதமான ஒரு பகுதிகளோ வந்தாலும் அது அன்பினாலும் தயவினாலும் அது இணைத்து கட்டப்பட்டதாக அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. In this week's scripture portion, in Genesis chapter 24, we read a wonderful story of Abraham sending his servant Eliezer to go and bring Rachel as wife for his son Yitzhak. Rebecca. இன்று நாம் இந்த வேத பகுதிக்காக நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல வருகிற பகுதி எதை பற்றி வருகிறது என்றால், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறார். எதற்காக என்றால் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ரெபேக்காளை மணமுடிப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி இந்த பார்க்க போகிறார். அதை பற்றின பகுதி இந்த பகுதியில வருகிறது. Now, in chapter 24, can you read verses 10 to 12 of Genesis? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10 to 12 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். And this kindness, it says, Eliezer prayed to the Lord saying, today, O Lord, if you would guide me rightly and show kindness to my servant Abraham. இந்த இடத்துல எலியேசர் தேவனை நோக்கி என்ன ஜெபம் செய்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு தேவனே என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இந்த கைண்ட்னஸ், தயவு என்கிற சொல் இந்த இடத்துல வருகிறது. And then verse 14 onwards it says, he is thinking that whoever comes first and whoever dips water and gives water to him and his camel and shows kindness to him will be the one who he would look upon or try to choose that maiden. இந்த 14 வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யாரு எனக்கு இந்த ஒட்டகங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்து முதல்ல யாரு இதெல்லாம் செய்யறாங்களோ அதன் மூலமாக எனக்கு தயவு செய்கிறவர் யார், அவங்கதான் இதெல்லாம் சூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துலயும் இவருக்கு தயவு செய்யப்படுகிற விஷயத்தையும் அவர் காண்பிக்கிறார். Read verse 14. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திருளும் என்றான். When God himself gives us kindness, even though we do not deserve it, why should not we give kindness to other people, even though we think they do not deserve our kindness? இப்போ நம்மளுடைய தயவு மற்றவர்களுக்கு போகிறது என்றால், இந்த தயவை பெறுவதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று தெரிந்தும் அந்த தயவு ஏன் அவர்களிடத்திலே போக வேண்டும்?
Okay, so this kindness is the driver. Now, what Eliezer actually thought about, that's exactly what happened with Rivka. She came, she gave him water, she gave water to his camels, and Eliezer was stunned looking at her because he could not believe that whatever he prophesied came to pass. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த எலியேசருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை அவர் நினைத்தது போலவே ரெபேக்காள் இந்த மாதிரி காரியங்களை அவர்கள் செய்கிற பொழுது இவர் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். எப்படி நான் நினைச்சதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக எப்படி இந்த இடத்துல நிறைவேறிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார். And truly, why was he stunned? Because he never expected this kind of kindness from any human being, although he does not know who that girl or that lady was. ஏன் இதை பார்த்து அவர் பிரமித்து போய் நிற்கிறார் என்றால், இந்த தயவை அவர் ஒரு அறிமுகமே இல்லாத ஒருத்தரத்தில் இருந்து இப்படிப்பட்டதான ஒரு தயவை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. இது நடந்த பொழுது அதை பார்த்து அவர் பிரமித்து போகிறார். Just think, he was alone on the well with his camels, and a young girl comes to the well to draw water, and seeing a stranger, instead of showing kindness, the first thing is that she should have run away for her safety. But Rivka does not do that. She shows kindness to Eliezer. And this is why Eliezer is stunned to see this quality in Rivka. இதை பார்த்து எலியேசர் ஏன் பிரமித்து போய் நின்றார் என்றால், கிணற்று அருகே ஒரு யாருனே தெரியாத ஒரு நபர் புதிதாக வருகிறார். ஒட்டகங்களோட இந்த கிணற்று அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பெண் அந்த இடத்துல வருகிறார். ஒரு சிறு பெண், யங் கேர்ள் அப்படின்னா ஒரு யங் விமன், ஒரு சிறு பெண் அந்த இடத்துல வருகிறார். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு தயவான காரியங்களை காண்பிக்கும் போது அவர் மிகவும் பிரமித்து போகிறார். அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கலாம், யாரோ ஒரு புதிதான மனுஷன் நிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனா இந்த எதிர்பார்க்காத ஒரு விதத்துல அவ்வளவு ஒரு தயவை அந்த மனுஷனிடத்திலையும் எலியேசர் இடத்துல அந்த ஒட்டகங்களிடத்துல காண்பிக்கிறத பார்த்துட்டு ஒரு பிரமித்து போய் நிற்கிறார். Read verse 32 and 33. வசனம் 32 வாசிக்கிறேன். அப்பொழுது 32ஆம் 33ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். We're looking at something very fundamental. We're looking at the basis of our life is kindness and compassion, because everything that you do is an act of kindness, because God is kind to all of creation. Secondly, we're looking about a thing called hospitality. முதல்ல நம்ம எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்தாலும் அதுல ஒரு தயவுலையும் ஒரு பற்றோடையும் அதை செய்கிறோம் என்று பார்த்தோம். இந்த இடத்துல இவருக்கும் அந்த விதமான ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சமான இந்த கைண்ட்னஸ், இந்த தயவு நமக்கு கிடைக்கிறது. காரணம் என்னவெனில், நம் மீது தேவன் அந்த கைண்ட்னஸ், அந்த தயவை தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கிறவர் இருக்கிறார். இரண்டாவது, நான் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் தமிழ்ல விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்போ விருந்தோம்பல் நம்ம ஒரு இடத்துல போகும்போது நமக்கு போஜனம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடம் ஒரு தயவிலையும் அன்பிலையும் அது வெளிப்படுகிறது. You and me can be Christians, we can be born again, we can be working in ministry, we can be doing all these fabulous things. But if we have not understood that life is about kindness and compassion, you will not be a presentable and hospitable person in life. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நம்ம கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை அம்சமான இந்த தயவும் அன்பும் நம்மிடத்துல இல்லாவிட்டால் நம்ம நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது நிச்சயம் இருக்காது. Now, in the book of Genesis, jump to chapter 18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். And read verses 1 to 5. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 வசனங்களை பார்க்கலாம். 1 to 5 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். Are you able to understand why I'm connecting these two verses, these two stories together? நான் ஏன் இந்த 2 கதைகளையும் ஒன்றோடு தொடர்பு படுத்துகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? Eliezer understood kindness and compassion, and he searched for it in Rivka. He found it. And when he went to Rivka's house, he was offered that same hospitality. Here, Abraham is showing that same kindness and compassion and hospitality to people he does not know, he's met for the first time. This is where Eliezer, being a disciple of Abraham, has learned it from Abraham. இந்த இடத்துல எலியேசருக்கு ஒரு விருந்தோம்பல் கிடைக்கிறது. எலியேசர் போன உடனே யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை வந்து ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க. அதே எங்க இந்த விஷயத்தை ஏன் தொடர்பு படுத்துறோம் அப்படின்னா, ஆபிரகாம் என்ன செய்யறாரு, தனக்கு சம்பந்தமே கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தருக்கு அந்த தயவையும் பரிவையும் காண்பித்து அந்த விருந்தோம்பலை அவர்களுக்கு செய்கிறார். அதை பார்த்துதான் இந்த விஷயத்தை இவர் கற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமின் சீஷனாக இந்த இடத்திலே எலியேசர் வருகிறார். அதை பார்த்து அவரும் கற்றுக்கொள்கிறார். My question is, what was Abraham doing sitting at the entrance of his tent in the peak of the day? What was he doing there? என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆபிரகாம் வந்து நல்ல மத்தியான வேளையில கூடார வாசல்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் அந்த மாதிரி மதிய நேரத்துல போயிட்டு ஏன் கூடாரத்துக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு அந்த சூழ்நிலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? It is because Abraham had a very different nature. He was a person who cherished human beings and he loved human beings. ஏன்னா ஆபிரகாம் ஒரு வித்தியாசமான குணத்தை உடையவராக இருந்தார். அவர் வந்து மனிதர்களை நேசிப்பதிலே தன் புலகாங்கிதம் அடைந்திருந்தார். மனிதர்களை நேசிப்பதிலே மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். Remember, Abraham never liked to live in cities like Lot. He lived away from the cities, but he always pitched his tent on lanes and byways and roads for a certain reason and for a specific reason. ஆபிரகாம் வந்து லோத்தை போல பெரிய பெரிய நகரங்களில அவர் போய் வாசமா இருக்கவில்லை. அவர் நகரத்துக்கு புறம்பே இருந்து, நகரத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல புறம்பேதான் வந்து கூடாரத்தை போட்டு அவர் தங்கி இருக்கிறார். அந்த கூடாரத்தை கூட தள்ளி போடல, ரோட்டு ஓரத்துல இந்த பாதை ஓரத்துல வந்து என்ன பண்றாரு, அவருடைய கூடாரத்தை போட்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த இடத்துல இருந்தது. So what he used to do is, he used to set up his tent in the middle of caravan routes. Wherever there were routes in the desert and caravans going from one city to another, he would set up his tent there and he would entertain people and travelers into his tent. Murray, I think your voice is breaking. Auntie, is it okay? Network is okay? Yes, it's okay. No, Murray is okay. So Abraham used to set up his tent on crossroads of highways and paths in the desert where travelers used to traverse every day. ஆபிரகாம் வந்து அந்த வனாந்தரத்துல ஒரு கூடாரங்களை போட்டு வனாந்தரத்துல கூடாரத்தை போட்டு அவர் தங்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த வழியாக பிரயாணம் செல்கிறவர்கள் எல்லாம் அந்த ரோட்டோரத்துல பிரயாணம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கூடாரத்தை போட்டு என்ன பண்றாரு, அவர்கள் எல்லாம் அவர் உபசரித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். And he would wait at the entrance of his tent or at his door, waiting for one caravan or one camel or one person to pass, and then he would run out to them and say, beloved of the Lord, come down, you must be tired, come, I'll give you water, wash your hands, wash your feet, I will feed you, come, sit down. And he would show kindness and compassion, even though he never knew those people.
ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். அவர் இந்த வனாந்தரத்துல ரோட்டோரத்துல வந்து சாலையோரத்துல கூடாரங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வழியே ஒரு ஒட்டகத்துல யாராவது பிரயாணம் பண்ணி வந்தாலோ இல்ல நடந்து பிரயாணம் பண்ணாலும் எப்படி பிரயாணம் பண்ணி வந்திருந்தாலும் இவர் அவரிடத்துல ஓடி போய் என்ன செய்யறார், அவர்களை உபசரிக்கிறார். கையை கழுவிட்டு வாங்க, இந்த இடத்துல உட்காருங்க, ஓய்விடுங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்புனாலையும் அப்படியே பரிவுனாலையும் அவர்களை உபசரித்துக் கொண்டிருக்கிறவராக ஆபிரகாம் இருந்தார். இருந்தால் அவர்கள் யார் என்று தெரிந்திருந்தாலும் கூட, அவர்கள் யாருன்னு தெரியாம இருந்தாலும் கூட என்ன பண்றார், அவர்களை அன்போடு பரிவோடு அவர்களை உபசரிக்கிறவராக ஆபிரகாம் இருந்தார். He was a tremendous, compassionate and kind man. That's why he's called Father Abraham. அவர் வந்து மிகவும் பரிவாலும் அன்பாலும் நேசத்தாலும் நிறைந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார். அதனாலதான் நம்ம எல்லாரும் பிதாவாகி ஆபிரகாம் ஒரு நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். And the only reason Abraham used to do that was because he had a burning desire in his heart to tell everyone who he met about the one true God and preach the gospel of the kingdom. அவர் அப்படி பார்க்கும்போது தன்னுடைய இருதயத்தின் நிறைவுனால எல்லாரையும் அப்படியே அன்பாக உபசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய இருதயத்திலே ஒரு விஷயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. என்ன என்றால், பார்க்கிற எல்லாரிடத்திலும் பரிவாக நடப்பதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான சுவிசேஷத்தை அவர்களிடத்துல சொல்லுவதற்காக ஆபிரகாம் அப்படிப்பட்டவராக அவர் இருந்தார். Abraham was never too busy in this life to talk or to spend time with another human being. மற்ற மனிதரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ற, மற்ற மனிதரோடு நேரத்தை செலவிடுவதற்கு அவர் ஒருபோதும் ரொம்ப பிஸி பர்சனாக அவர் எந்த சூழ்நிலையும் அவர் தன்னை காட்டிக் கொண்டவராக இல்லை. And he would run out, he would bring people into his tent, he would make them wash their feet, feed them and preach to them the one true God. This was the heart of Abraham, friends. ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், வருகிற மனிதர்கள் எல்லாரையும் அவர்களுடைய பாதங்களை கைகளை கழுவி அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அதன் மூலமாக தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷத்தை அவர்களிடத்திலே அவர் பகிர்ந்து கொண்டவராக இருந்தார். So this concept of having kindness and compassion and entertaining people and feeding them and being kind to them and preaching to them the gospel of the kingdom is very much part of your and my life. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான காரியம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாமும் மற்ற மனிதர்களிடத்திலே பரிவோடும் அன்போடும் சிநேகத்தோடும் அவர்களை அன்பாக வரவழைத்து நாமும் அவர்களுக்கு உணவளித்து உபசரிக்கும் பொழுது அந்த உபசரிக்கிற வேலையிலே அவர்களை அன்போடு சிநேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே நம்முடைய தேவனை பற்றி சுவிசேஷத்தை அவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்காக சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. Now come back to the book of Hebrews chapter 13. இப்பொழுது நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I will read it in the Hebrew first. Okay, verse 1 says, Ahavat ha-achim ta'amod. Love your brothers. Ta'amod means continuously. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று பார்க்கிறோம். எபிரேய மொழியிலே வருகிற அந்த வார்த்தைக்கு தொடர்ச்சியாக அவர்களை நேசிப்பது என்று அர்த்தமாகும். It does not say love your brothers. It says you love your brothers in brotherhood continuously. இந்த இடத்துல உன்னுடைய சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல நிறுத்தற்குறியீடு இல்லை, நிறுத்த வேண்டும் என்று இல்லை. உன் சகோதரர்களை தொடர்ச்சியாக எப்பொழுதும் சிநேகித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. And then verse 2 says, Haknasat orchim al tishkahu ki yesh asher hakanesu ba malachim velo yadau. Do not be forgetful. Haknasat. The word kanasat means to assemble. Kanis, to assemble strangers and feed them. For you do not know, you may have entertained angels of God. இந்த 2ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று பார்க்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எபிரேய மொழியில வரும் பொழுது அந்நியரை தெரியாத ஒருவர் அது மற்றவர்களை கூட்டி சேர்த்து அவர்களை உபசரிக்க வேண்டுமாம். அவர்களை எப்படி ஆபிரகாம் வந்து கூட்டி சேர்த்தார், அதே போல கூட்டி சேர்த்து அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல் வருகிறது. Now the word for angel and word for
worker or someone who's doing work is the same. Mala'ak or messenger, mala'ak or angel is the same word in Hebrew. இந்த இடத்துல தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று வருகிறது இல்லையா? இது எபிரேய மொழியில இரண்டுக்கும் ஒரே அர்த்தமாகத்தான் வருகிறது. எப்படி ஒரு தூதர் என்ற சொல்லுக்கும் அந்நியரை உபசரிக்கணும் அப்படிங்கிற இந்த இரண்டு சொல்லுக்கும் ஒரே விதமான அர்த்தத்தை கொள்ளுகிறதாக இந்த இடத்துல வருகிறது. So you don't know who you are entertaining. You may be entertaining someone who's doing ministry work and he's not telling you. But if you show unkindness to that person, it will be written in heaven. நம்ம அந்நியரை உபசரிக்கிறோம், நம்ம யாருன்னே தெரியாம அவர்களுக்கு உபசரித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம உபசரிக்கிற சூழ்நிலையில அவர் தன்னை யாரும் வெளிப்படுத்தாம கூட இருக்கலாம், அவர் தேவதூதராக இருக்கலாம். அப்படி தேவதூதரை நாம் உபசரிக்கின்ற வேளையிலே அது பரலோகத்திலே எழுதப்படுகிறதாக அது இருக்கிறது. Now this word haknasat orchim is a very big concept in the scripture and in Judaism or among the Jewish people, because it's got to do with the word Knesset means gathering. Like for example, the Israeli government is called Knesset, gathering for a purpose. And orchim means banquet or a feast. இந்த இடத்துல உபசரிக்கிறதுக்கு அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பது அப்படின்னு வருகிறது. இஸ்ரவேலிலே மக்களை கூட்டி சேர்ப்பது, எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி இணைப்பது என்கிற அர்த்தத்துல இந்த எபிரேய மொழியில அந்த வார்த்தை வருகிறது. கூட்டி சேர்த்து எல்லாரும் அழைத்து அரவணைத்து கூட்டி சேர்த்து அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல் அதனோட அர்த்தத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. If this becomes a part of your life to call people in, be kind, be compassionate, feed them, look after them, and you're practicing for that great banquet and for that great feast that we will have with our Lord Jesus when he comes. எப்படி நம்முடைய யாருனே தெரியாதவர்களை எல்லாம் நம்ம அழைத்து அவர்களை அனுசரித்து ஒன்றாக இணைத்து அவர்களை உபசரித்து கொண்டே இருப்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பழக்க வழக்கமாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது இதை எதை இது பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்றால், தேவனுடைய கல்யாண வீட்டில தேவனுடைய கல்யாண விருந்து, அந்த மிகப்பெரிய ஒரு விருந்தில எல்லாரையும் அழைத்து உபசரிப்பதற்கு இது இணையாக இந்த காரியம் நம்முடைய விஷயத்துல இருக்கிறது. You know, how many times have you and me gone to people's places and they'll ask you, would you like a glass of water? Why do you have to ask? இப்போ நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம், போற இடத்துல அவங்க கேட்பாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்கறீங்க, ஏன் கேட்கணும், அப்படியே கொடுத்துறணுங்கிற மாதிரியே சொல்றாரு. Have you ever been to anyone's house that even while you're approaching that person's house, that person sees you from inside and comes running out to meet you, and he's so happy to meet you, and he carries your bag and says, come, sit down, wash your face. When last have you experienced something like this in your life? உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீர்களா? யாராவது ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, நீங்க நடக்கும் போதே வீட்டுக்கு உள்ள இருந்து அவர் ஓடி உங்களை வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப அழைத்து உங்களை கை கழுவுங்க, முகம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி உங்களை உபசரிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எப்ப நடந்திருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. The truth is that we see this only in movies nowadays, not in real life. இந்த மாதிரி காரியங்களை நம்ம சினிமால படங்கள்ல தான் பார்க்கிறோம். நம்முடைய மெய்யான வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்கள் நடப்பது அரிதாக இருக்கிறது. But friends, what we are studying today is all biblical. You and me do not indulge in these positive commandments that the Bible is talking to us about. நம்ம அன்பான நண்பர்களே, நம்ம இதை பார்க்கிறது மிக மிக முக்கியமான காரியம். இது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு காரியம். இதை நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு காரியங்களை எல்லாரையும் உபசரிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Forget strangers, forget friends who you know. Even when your daughter-in-law is coming to your house, it's not good. Or your son-in-law is coming to your house, it's a problem. Or your brother's coming to your house, your wife does not like it. It's all within the family also, friends. Just imagine the level of discomfort and the level of disobedience to the commandments of God. இது யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நீங்க அந்நியருக்கு உபசரிக்கிறத விஷயத்த கூட மறந்துருங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு மருமகளோ மருமகனோ யாரு வந்தாலும் அவர்களை அவங்க வரும்போதே ஐயோ இவங்க வந்துட்டாங்களாங்கிற விஷயம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு 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 வேறவான விஷயத்த தேவன் கொடுக்கிற கற்பனைகளை மீறி தேவன் எதிர்பார்க்கிற விதமாக வாழாம அப்படி வந்துட்டாங்களோ அப்படிங்கிற விதத்துல பார்க்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில அது காணப்படுகிறது. We can be calling ourselves Christians and born again and living Christian lives, but friends, we are far from even the smallest of all the commandments that God wants us to practice.
practice, I'm saying. நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யறோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான காரியங்களை செய்யாததுனால நம்ம ரொம்ப தேவனை விட்டு ரொம்ப 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 தூரத்துல இருக்கிறோம். இருந்துட்டுதான் நம்ம இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. Listen to what I'm saying today. It's very, very important because we have always, we are so busy with our lives all the time. I don't have time for you and you don't have time for me. I forget to be kind to somebody. I don't say comforting words to another person. This world is so fast that we've forgotten to cherish and to love other people. நம்ம வந்து இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம மறந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து மற்றவர்களை அனுசரிக்கிறதுல, மற்றவர்களை உபசரிக்கிறதுல, அன்பா இருக்கிறதுல நம்ம அதெல்லாத்தையும் மறந்துடுறோம். நான் உங்களை மறந்துறேன், நீங்க என்ன மறந்துடுறீங்க. இந்த உலகத்துல நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான தேவன் எதிர்பார்க்கிற இந்த தயவோடும் பரிவோடும் அன்போடும் இருக்கிற காரியத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். It is biblical culture to call people to your house and to give them a good time and then talk to them about the commandments and the ways of God. It's biblical. It should be part of your DNA. இது வேதத்தின் அடிப்படையிலான ஒரு கலாச்சாரமாக இது இருக்கிறது. நம்முடைய உறவினர்களை, நண்பர்களை எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களோடு நேரத்தை செலவு செய்து தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக அடிப்படையான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. It is your duty to be kind to nature and to other human beings and to all life, animal life or human life. It is your duty of your heart, service of your heart to be that. நம்ம மற்றவர்களை உபசரிப்பது, அன்போடும் கனிவோடும் மற்றவர்களை உபசரிக்கிறது என்பது மிக மிக நம்முடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. அதை நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில இன்னொருத்தரை பார்த்து, அவனோட மக்களை பார்த்து, மற்ற ஜீவன்களை பார்த்து அவரோட அன்பு செய்வது மிக மிக அடிப்படையான ஒரு கடமையாக இருக்கிறது. Don't be a believer who comes to church only because he wants to come to church, takes your communion and walks out of the door, goes running to the car, starts his car and goes home. இது எப்படிப்பட்டதா இருக்கு இந்த காலத்துல பாக்குறோம்னா, ஒரு விசுவாசி சபைக்குள்ள வராரு, வேகமா ஓடி போறாரு, அந்த இடத்துல போய் திருவிருந்துல அந்த அப்பத்தின் திராட்சரசத்தை பங்கெடுத்துக்கிறாரு, திரும்ப ஓடி போய் கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. If we are doing this, we have to change ourselves, friends, and we have to follow biblical principles. Haknasat orkim, hospitality is the biggest change that you and me can make in our lives. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யறதை நம்ம விட்டு வேதத்தின் அடிப்படையில் என்ன காரியங்கள் சொல்லி இருக்கிறது என்றால் அன்போடும் கனிவோடும் சிநேகத்தோடும் பாசத்தோடும் மற்றவர்களோடு இருப்பது என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது. First we have to learn to be kind to our own selves first. முதலாவது நம்மை நாம் சிநேகிக்கிறவர்களாக, நேசிக்கிறவர்களாக முதலில் நாம் இருக்க வேண்டும். And when we are kind and we are comfortable with our own selves, then we can show that kind of hospitality and entertain people in our lives. That's what I'm talking about. நம்ம வந்து நம்மை நாமே முதல்ல நேசித்து நம்மை நாமே திருப்திப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறோம், நம் மற்றவர்களையும் நம்மளுக்கு இருக்கிற அந்த தயவை அன்பையும் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கிறோம். அதன் மூலமாக அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உபசரிக்கிறவர்களாகவும் நாம் மாறி போகிறோம். Transparency in ourselves is very important because until we are transparent in our own being, we will not be able to absorb people into our lives. That trust, that confidence needs to be there. நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிப்படைத்தன்மை மிக மிக முக்கியம். நம்முடைய எதையுமே ரகசியங்களை மறைத்து கொண்டு வாழ்றது தவறு. வெளிப்படைத்தன்மையோடு நாம இருந்தா மட்டும்தான் மற்றவர்களை நாம் அப்படியே நமக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போதான் நம்ம மேல நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அவர்கள் மேல் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை வரும். வெளிப்படைத்தன்மை மிக மிக நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இருக்கிறது. If we practice this, we will be doing the golden rule that Jesus wants us to do, to walk in kindness and compassion. Remember, every miracle that Jesus done was out of an act of compassion. இதை நம்ம செய்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த தயவாயும் அன்பாயும் இருக்கிற குணம் நம்மிடத்திலே வெளிப்படுதாக இருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களுமே ஒரு அன்பின் அடிப்படையில, ஒரு கருணையின் தயவின் அடிப்படையில தான் தேவன் எல்லாவற்றையும் செய்தார். When I see people around me today and I see my fellow brothers and sisters, including me, I don't see kindness and compassion. And sometimes I have to check myself and say, no, I need to stop this. It happens to me all the time, friends.
இயேசு கிறிஸ்து எல்லார் மேலேயும் தயவோடும் அன்போடும் இருந்தாரு. ஆனா சில சமயம் நாமும் வந்து அதே போல இருக்கலாம்னு நினைச்சாலும் நம்ம சில டைம் நம்ம அந்த தயவாயும் அன்பாயும் இருப்பதிலே தவறி போகிறோம். நானும் என்ன நான் யோசிப்பேன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னை நானே நிறுத்திக் கொள்வேன். இனிமேல் தயவோடும் அன்போடும் செயல்படணும்னு நான் நினைச்சுக்குவேன். Friends, today we've learned a very, very important topic in scripture. A topic, that no one knows about, no one's ever talking about. அன்பானவர்களே, நாம வந்து இன்னைக்கு மிகவும் முக்கியமான அவசியமான ஒரு சத்தியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இது வந்து யாருமே இதை பற்றி பேசுறதோ இதை பற்றி பார்க்கிறதோ விஷயமே இதுக்கு கிடையாது இது. And I read it to you from the New Testament, but I gave you examples from the Old Testament. நான் உங்களுக்கு இந்த சத்திய பகுதி புதிய ஏற்பாட்டிலே நான் வாசித்தேன். ஆனா அதற்குரிய உதாரணங்களை நான் வந்து உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை நான் காமிச்சேன். That's why I say you cannot understand the New Testament if you do not understand the Old. அதனாலதான் நான் சொல்வேன், நீங்க உங்களால புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாம புதிய ஏற்பாட்டை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. And what I keep doing with you all every week is to teach you all the Old Testament also, because the meat of our learning is in the Old Testament, not only the New. The New is only the gospel. நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கான காரணம் என்னவெனில், பழைய ஏற்பாட்டுல தான் நம் பலமான ஆகாரத்தை உண்பதற்கான சத்தியங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷங்கள் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல தான் நம்ம பலமான ஆகாரத்தை நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் இருக்கிறது. அதனாலதான் வாரம் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். If you sit and learn the New Testament with me, I will show you every word that you pick out in the New Testament has its roots, its origins, and the teaching of it in the Old Testament. நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டை ஒவ்வொரு வாரமும் நான் கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் நான் பழைய ஏற்பாட்டையும் நான் என்ன பண்றேன், மேற்கோள் காட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள்ல தான் அதனுடைய வேர் இருக்கிறது, அதனுடைய துவக்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்துதான் நமக்கு வெளிவருகிறதா இருக்கு. So what we are doing every week, hopefully that you all are regular to attend, is to learn both the old and the new, and to complete ourselves, to make us shalom. The word shalom is to be complete, to complete our lives, so we can offer ourselves to God as a whole offering, perfect to Him. நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் இணைந்து கற்றுக்கொள்வதற்கான விஷயம் என்னன்னா, இதன் மூலமாக தேவனிடத்திலே நாம் பரிபூர்ணமாக தேவனிடத்திலே நாம் செல்ல முடியும். இந்த காரியத்தின் மூலமாக நாம் ஒரு முழுமை அடைவோம். ஷலோம் இந்த இடத்துல கம்ப்ளீட்ங்கிற ஒரு சம்பூர்ணத்துக்கு, ஒரு முழுமைக்கு நாம் வர முடியும். So this is what I want to share with all friends for this week. Until next week, till we meet again, God bless, and Shabbat Shalom, God bless, and we'll meet next week again on Friday. God bless. அன்பர்களே, இந்த காரியத்தை தான் நான் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நான் ஆசைப்பட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இந்த காரியங்களை பற்றி நாம் பேசுவோம். இன்னும் அதிகமாக அன்போடும் தயவோடும் நடந்து கொள்வதற்கு நம்ம சிந்திக்க கிளம்புவோம்.